ஆறாவது மிக முக்கியமான அடிப்படை, அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு மாறு செய்வதனுடைய தீமை. கீழ்ப்படிந்தால் நன்மைகள் இருக்குது, மாறு செய்தா தீமைகள், நிறைய தீமைகள் இருக்குது. பாருங்க, முதல்ல கீழ்ப்படிதல் இல்லாமல் அல்ல மாறு செய்தல் அப்படிங்கிறது அதோடைய நிலை என்ன ஆகுங்கிற மிகப்பெரிய ஆபத்துகளை கொண்டு வந்து கொடுத்துரும். முதல்ல மார்க்கத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பு கீழ்ப்படிதல் தான். அப்போ அபாயம் எதுங்கிட்ட மாறு செய்கிறதா மாறிடும். அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை சூரத்துன் 24வது சூராவுடைய 63வது ஆயா. அல்லாஹ் தஆலா சொல்ற, நபியின் கட்டளைக்கு மாறு செய்பவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளட்டும், அவர்களுக்கு ஒரு ஃபித்னா, ஒரு சோதனை வரும், அல்லது அவர்களுக்கு வலி தரக்கூடிய கடுமையான தண்டனை இறங்கிவிடும். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா இந்த ஆயத்தில் வரக்கூடிய ஃபித்னா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்றாங்க? ஃபித்னானா ஷிர்க்குங்கிறாங்க. எவன் நபிக்கு மாறு செய்யறானா அவன் ஷிர்க்கில் விழுந்துருவானா, அல்லது வலாலா வழிகேட்டுக்கு போய் விடுவான். அப்போ அதனுடைய விளைவு என்ன அவன் கேட்டால், அவன் மாறு செய்துட்டான் இல்லையா, அல்லாஹ் தஆலா அவனை தண்டிப்பான், கடுமையான தண்டனையை, வலி நிறைந்த வேதனையை அவன் அனுபவிப்பான்ட்டு இந்த ஆயத்தில் சொல்றான் அல்லாஹ் அப்படின்னு இமாம்கள் இதை ஏகோபி தப்சீர்களை குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, ஈமான், நம்முடைய ஈமான் பாதிக்கப்பட்டுரும். அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்யறது நம்முடைய ஈமானை பாதிப்பை ஏற்படுத்தி, அதில் பலவீனத்தை ஏற்படுத்தி, ஈமானை குறைத்து வழிகட்ட தள்ளிடும். பாருங்க, வமை யஸில்லாஹு வ ரசூலஹு ஃபக்து ضل ضلالا முபீனா. யார் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்கிறாரோ அவரை மிக தெளிவான பகிரங்கமான வெளிப்படையான வழிகேட்டில் அவர் விழுந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இப்போ வழிகேடு, அது பகிரங்கமான வழிகேடு எதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாறு செய்கிறது. சகோதரிகளே சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கொண்டு இதை எச்சரிக்கை செய்கிறார். அப்போ மாறு செய்தல்ங்கிறது சிறிய விஷயம் இல்லை. அவை நம்முடைய சலஃப்ல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதை பற்றி ஒருத்தர் ஒரு பாவம் செய்கிறார், சின்ன பாவம் தான். பாவங்களில் பெரியதும் இருக்குது, சின்னது. எல்லா பாவங்களும் ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தர் கொலை செய்கிறதையும் ஒருத்தர் பீடி சிகரெட் குடித்தான், அதையும் ஒரே மாதிரி பாவம் சொல்ல முடியுமா? ஒருத்தனை கொலை செய்துட்டான், இவன் ஒரு பீடி குடித்தான், இது ரெண்டும் ஒன்றா இல்லை. இது வேறு, அது வேறு, அது ரொம்ப பெருசு, இது அவ்வளோ பெருசு இல்லை அப்படின்னு மனிதர்கள் அப்படி தான் பாவங்களை புரிஞ்சுக்குவாங்க. உண்மைதான், பாவங்களில் வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ சலஃபில் ஒரு கூற்று இருக்குது, ஒரு பாவம் சின்னது நீ பார்க்காத, கவனமாக கேளுங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, ஒரு பாவம் சிறியது தானே என்று பார்க்காத, நீ யாருக்கு மாறு செய்கிறாய் என்று பார். யாருக்கு மாறு செய்கிறாய்? யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் யார்? அல் அக்பர், அவன் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர் நீ சொல்லிட்டு இருக்கிற, அல்லாஹ் மிகப்பெரியவன், அந்த மிகப்பெரியவனுக்கு மாறு செய்கிற, ஆனால் நீ அந்த பாவத்தை சின்னது தானே என்று நினைக்கிற. அது பாவத்தை வச்சு நீ பார்க்காத, யாருக்கு நீ மாறு செய்கிற என்பதை வச்சு பாரு அப்படின்னு நம்முடைய சலஃப்ல உள்ள ஒரு கூற்று. அப்போ சிறிய விஷயம்ங்கிறது இல்லை மாறு செய்யறதுங்கிறது. ஒரு நடைமுறை தவறு மட்டும் இல்லை, அது நேர்வழி பாதிக்கும். நாம் ஒரு செய்கிற செயல், ஒரு நடைமுறை தவறாக இருந்தால் மட்டும் இல்லை, அது நேர்வழியை பாதிக்குது. அதே மாதிரி அமல்கள் நம்ம செய்யறது நல்ல அமலாக நினைச்சுக்கிட்டு செய்திருப்போம் பல நேரத்தில், ஆனால் அது நிராகரிக்கப்பட்டுடும். யா யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு அஅமாலக்கும், நாம் செய்த பாவத்தினால் நம்முடைய அமல்கள், நன்மையான காரியங்களே அழிக்கப்பட்டுருமா. அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் உங்கள் அமல்களை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? ஒருத்தர் ஒரு பாவத்தை செய்கிறார், பாவத்துக்கு தண்டனை மட்டும் இல்லை, அதை செய்ததுனால அவர் ஏற்கனவே செய்த நல்ல அமல் இருக்கும்ல, அதிலும் அழிவு ஏற்படும். அதையும் அல்லாஹ் அழிப்பான் தண்டனையா. உதாரணத்துக்கு யாருக்கா ஞாபகம் இருக்குதா, ஒரு பாவம் செய்ததுக்காக இவ்வளவு நன்மைகள் அளிக்கப்பட்டுரும்? ஏதோ ஞாபகம் வருதா? அந்த மாதிரி இந்த உதாரணத்தை சொல்லலாமேன்னு ஜஸ்ட் திங்க். பாவத்திற்கு தண்டனை மட்டுமல்ல, அந்த தண்டனையில் ஒன்றாக அல்லாஹ் ஏற்கனவே செய்த அமலை அழித்து விடுவான். சொல்லுங்க சொல்லுங்க, பாரக்கல்லா சொல்லுங்க. வெல்கம், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஒருவன் ஒரு ஜோதிடன் போய் அவன் என்ன சொல்றான்னு சும்மா கேட்க கையை நீட்டுறார், அவன் சொல்றதை கேட்கிறான்னு வைங்க, அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை அளிக்கப்படும். ஏன் அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த அந்த ஷிர்கான காரியத்தை, குஃப்ரான காரியத்தை அங்கே செய்ததின் காரணமாக அவருடைய ஏற்கனவே உள்ள 40 நாட்களுடைய அமல்கள், முதல்ல அது அமல்கள் எத்தனை தொழுகை அவர் ஏற்கப்பட்டதே நமக்கே தெரியாது இல்லையா, யாருக்கும் தெரியாது. அப்போ அது அழிக்கப்படும். அப்போ 40 நாள்களுடைய தொழுகை அளிக்கப்படுற அந்த நன்மைகள்ங்கிறது அளிக்கப்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ கவனிக்கணும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது, தூதருக்கு மாறு நம்ம நன்மைகளை அளிச்சிருங்கிறது இங்கே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்டு காட்டுறான்.
ஹதீஸ்லையும் எச்சரிக்கை வந்திருக்குது. ஏற்கனவே நம்ம பார்த்த ஹதீஸ் தான் அந்த ஹதீஸ், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லா மன் அபா அப்படிங்கிற ஹதீஸ். அது மட்டும் இல்லை, நம்முடைய இதயம் கடினமாயிடும். அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்யறதுனுடைய நம்முடைய கல்பு கடினமாயிடுறதுனா என்னன்னா, நன்மையின் பக்கம் ஈர்ப்பு இல்லாமல் போயிடும், அமல்களின் பக்கம் ஈர்ப்பு இல்லாமல் போயிடும். பாவங்கள் அதிகமாக ஆக 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 உள்ளம் கருத்து போய் பாவங்களால் அது மூடப்பட்டு பிறகு அதில் ஈர்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். அப்புறம் பாவங்களின் பக்கம் ஈர்ப்பு ஏற்படாது. ஏன்னா இந்த இதயம் பிறகு பாவங்களின் பக்கமே சாரும். உதாரணத்துக்கு ஒருத்தர் மொபைல் அதிகமாக நோண்டிக்கிட்டே இருக்கார், அதிகமாக அது இது அதுன்னு பார்க்குறார், அதில் ஷார்ட்ஸ் பார்க்குறார், வீடியோ பார்க்குறார், அது இது பார்க்குறார், சினிமாக்கு பார்க்குறாரு, அல்லது பாட்டு கேட்குறார். அது என்ன ஆகும்? அந்த உள்ளம் நன்மைகளின் பக்கம் ஈர்க்கப்படுவதை விட பாவங்களின் பக்கம் அதிகம் ஈர்க்கப்படும். அதனுடைய விளைவு எல்லாத்திலும் பாதிக்கும். அவருடைய இபாதத்தை பாதிக்கும், அவருடைய குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும், நல்ல அமல்களின் பக்கம் ஆர்வம் குறைந்து போயிடும், இது எல்லாம் பாதிக்கும். அப்ப இதயம் கடினமாக ஆகிடும் அப்படிங்கிறதையும் உலமா உசுன்னா இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்றான், ஃபஇன் லம் யஸ்தஜீபு லக் ஃபஅலம் அன்னமா யத்தபிஊன அஹ்வாஅஹும். அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்காவிட்டால் அவர்கள் தங்கள் மன இச்சைகளை பின்பற்றுகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நபிக்கு அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க சொல்றதை அவங்க கேட்கல அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய ஹவாவை பின்பற்றுகிறாங்க. அப்ப என்னன்னா, இதுதான் ஹக்கு, நீ இதை ஏற்க மாட்ட அப்படின்னு சொல்றேன்னா அப்ப அது பாத்தில் தானே. பாத்தில்ங்கிறது என்ன? உன்னுடைய மன இச்சை. எனக்கு சொல்லப்படுறது ஒன்று ஹக்கு, ஆனால் அதன் பக்கம் எனக்கு என்னோட உள்ளம் போகலை, என் மைண்டு போகலை, நான் அதை ஏற்க மறுக்கிறேன் அப்படின்னா அப்போ என்னுடைய நிலை எதுவாக இருக்கும்? என் மன இச்சையில் எது எனக்கு சரின்னு தோணுதோ, என்னை பொறுத்தவரை இதான் சரி அப்படின்னு நான் போகிறேன்னு அர்த்தம் அதானே. அப்போ இது ஹவா, இதுக்கு தான் மன இச்சை, டிசைர். அப்போ இது ஒரு வழிகேடு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தில், நபி நீங்கள் சொல்கிறவங்க அவங்க ஏற்றுக்கல, அதுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவங்க மன இச்சைகளை பின்பற்றுகிறாங்கன்னு அர்த்தம். அவங்க அஹ்லுல் ஹவா, அவங்க அஹ்லு சுன்னா இல்லை, அஹ்லுல் ஹவா அல்லது அஹ்லுல் பிதா, பிதத்வாதிகள் அல்லது மன இச்சைவாதிகள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்கே சூரத்துல் கஸஸ் 28வது சூராவுடைய 50வது ஆயத்தில் இங்கே குறிப்பிடுகிறான். ஒரு கேஸ் ஸ்டடி பாருங்க, பக்கம் 21. ஒரு மனிதன் வழிகாட்டலை புறக்கணிக்கிறான், சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அனுபவத்தை மட்டுமே பின்பற்றுகிறான், அல்லது மக்கள் விருப்பத்தை பார்க்குறான். மக்கள் விரும்புறது இதானங்க, ஏப்பா இந்த பிஸ்னஸ் தப்புப்பா செய்யக்கூடிய, என்னங்க இதாங்க மக்கள் விரும்பி கேட்க வராங்க. ஏங்க நீங்கள் ஹிஜாப் இப்படி எல்லாம் டிசைன் போட்டுக்கிட்டு இவ்வளோ ஜரிகை ஜிமிக்கி எல்லாம் போட்டு இவ்வளோ அலங்கரித்து இப்படிலாம் நீங்கள் இந்த ஹிஜாபை விற்கிறீங்களேங்க, இது தப்பு இல்லைங்க, இது மார்க்கத்துக்கு முரணானதுங்க. நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான ஒரு வியாபாரத்தை கொடுத்துருக்கான்னு நீங்கள் ஏன் இப்படி ஹலாலுக்கு மாற்றமாக ஜாயிஸ் இல்லாத முறையில் உங்களுடைய ரிஸ்க்கை தேடுறீங்க? இது ஹிஜாபுடைய நோக்கத்துக்கு எதிரானதுங்க. இந்த ஹிஜாபை பார்க்குறவரே அது அணிந்த பெண்ணை அந்த பெண் இப்படி ஹிஜாப் அணிஞ்சிருக்கானா அவள் உள்ள அணியக்கூடிய சுடிதார செயலால் இன்னும் எவ்வளோ ரசனையோடு அணிந்திருப்பாந்தானுங்க ஷைத்தான் அவனுடைய உள்ளத்தில் போடுவான். அப்போ இது ஹிஜாபுடைய நோக்கத்துக்கு எதிராக இருக்குதே, அழகை மறைக்கக்கூடியதா இல்லையே, ஹிஜாபே அலங்காரமாக்கப்பட்டுருச்சே, எப்படிங்க நீங்கள் விற்கலாம் அப்படின்னு கேட்டால் அந்த மனிதன் என்ன சொல்கிறான், ஜி என்ன செய்கிறது, மக்கள் இதைத்தான் கேட்டு வராங்க. பாருங்க, நான் இதையும் வச்சுருக்கேன், பிளைன் ஹிஜாப் வச்சுருக்கேன், ஆனால் எடுத்து இதை போட்டால் இதெல்லாம் வேணாம், டிசைனாக வேறு போடுங்க, டிசைனில் வேறு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னங்க செய்கிறது? அப்போ என்ன செய்கிறது? மக்கள் விருப்பத்தை பார்த்தானே பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ இது ஹவா. அப்போது உலகத்துக்காக, உலக லாபங்களுக்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய தீனை மாற்றி மக்களுக்கு மத்தியில் இதுவும் மார்க்கம்தான், இப்படி ஹிஜாப் போடலாம் அப்படின்னு கடைக்காரர் விற்க ஆரம்பிச்சிடுறார். நஅூது பில்லாஹி மின் தாலிக், அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை சீர்திருத்தத்தில், நம்முடைய வருமானம் ரிசுக்கு சீர்திருத்தத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வழியில் ரிசுக்கை தேடுறோன்னு அர்த்தம். உண்மைதானே? அப்போ மக்கள் விருப்பம், மக்கள் என்ன விரும்புகிறாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, நாம் இதை செய்தால் மக்கள் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் மனிதர்கள் பார்க்குறாங்க. அப்போது இது அல்லாஹ் எதுக்காக படைச்சானோ அந்த நோக்கத்துக்கு மாதிரி இல்லை, இபாதாவுடைய நோக்கம் இல்லை. அல்லாஹ்வோட எந்த நியத்தை அவனுக்காக ஆக்க சொன்னானோ அந்த நியத் சரியில்லை. அதே மாதிரி அமல்கள் ஏற்கப்படணும்னு நோக்கம் இல்லை, அமல்களுடைய 2 நிபந்தனைகள் நிறைவேறணும் நோக்கம் இல்லை. அல்லாஹ்வுக்கு தூதர் கட்டுப்படலை, அல்லாஹ் தூதருக்கு மாறு செய்கிறார். அப்போ தீமை. அப்போ மனிதன் என்ன செய்கிறான்? இதெல்லாம் செய்கிறான். ஆனால் மெல்ல இதனுடைய நிலை என்ன? உண்மையை ஏற்க முடியாமல் போயிடுறான், ஹக்க மறுக்கிறான், அப்புறம் தவறு சாதாரணமாயிடும். முதல்ல கொஞ்சம் குற்ற உணர்ச்சியோடு ஹிஜாப் வித்துக்கிட்டு இருந்திருப்பார் அந்த மனிதர்.
தப்பு தான் அப்படின்னு. ஆனால் போக 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 அப்படியே அவருக்கு ஒரு புலகாங்கீதம் வந்துடுது. பிறகு அது வந்து சாதாரணமாயிருது அவர் வாழ்க்கையில். அப்புறம் அவருடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிட்டே போகுது. நிறைய ஷோரூம் ஓப்பன் பண்ணுறார், நிறைய இடங்களில் வைக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஜாப் விற்பனையாளர், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு நண்பரும் கூட, அவர் இந்த மாதிரி ஹிஜாப் வைக்கும்போது அவர் எனக்கு சொன்னார், நீங்கள் பயானில் நிறைய சொல்லுங்கள், மக்கள் பிளைன் ஹிஜாப்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு போயிடுவோம்ல. எப்படி? சரி, அது கேட்காம வர்றவங்களுக்கு நாங்கள் விற்கிறோம். இப்போ நான் சொன்னதுக்கு எனக்கு அல்லாவோட கூலி கிடைக்கும், அல்லாஹ் என்னை தண்டிக்க மாட்டான், எனக்கு நற்கூலி வழங்குவான். ஆனால் நீங்கள் செய்ததுக்கு மனிதன் யோசிக்க மாட்டேறாங்க. என்னை இந்த துன்யா கண்ணை மறைக்குது. அப்போது எதையாவது ஒரு சமாதானம், சரி சரி என்ன சரி தப்பு தான். அவருடைய மனைவி கூட அவர் சொல்லிடுவார், ஹிஜாப் வந்து இப்படி போடாதுன்னு. ஆமாம், மாஷா அல்லா, சரி நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம பிளைன் ஹிஜாப் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா அவர் சுன்னாவை பின்பற்றணும் ஆசை இருக்குது அதுலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் சுன்னா, ஆனால் வியாபார வாழ்க்கையில் சுன்னாவுக்கு முரணான காரியம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? நிறைய சதக்கா செய்யலாம். இந்த பக்கம் சம்பாதிப்போம், அந்த பக்கம் நிறைய சதக்கா செய்யலாம். உம்ரா போயிடுவோம், நிறைய சம்பாதிக்கிறோம். உம்ரா வருஷம் 2 உம்ரா போயிடலாமா? ஹஜ்ஜு 1க்கு 2 தடவை ஹஜ் செய்தலாமா? சரி, நம்ம சொந்த மத்தங்களுக்கு நிறைய நம்ம தர்மம் செய்யலாம். இல்லை ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கிடலாம், இஸ்லாமிய பள்ளிக்கூடம் நிறைய. நம்ம வந்து ஆமாம் ஹிஜாப்லாம் இப்படியே இருக்கிறாங்க, நாம் பெற்றோர்களுக்கு சொல்லுவோம் இப்படிலாம் அணியக்கூடாதுன்னு. நம்முடைய புதிய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்போம், அணியக்கூடாது. ஒரு பள்ளிக்கூடம் தொடங்கிடலாம், ஒரு மதரசா தொடங்குவோம். நல்ல காரியம் இல்லை? நிறைய குரான் வாங்கி கொடுத்துடலாம், நிறைய ஓதுவாங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் இது பரிகாரமாக செய்தலாம். ஆனால் இந்த நன்மைகள் நிறைய அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை மன்னிக்கணும். அப்போது தவறுகள் சாதாரணமாயிடுது, திருத்துறது கடினமாய். ஆரம்பத்தில் ஒரு தப்பை உடனே போய் திருத்தினாதான் உண்டுன்னு நினைச்சாதான் தப்பை திருத்த முடியும். இல்லைன்னா நான் உள்ள முதல்ல இறங்கி நின்றும் பிறகு அதை விட்டு வெளியே வர்றது ரொம்ப கடினமாயிடும். ஆக உலமா அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதுடைய விளைவா, அவருடைய நீண்ட கால விளைவாக அது குறிப்பிட்றாங்க. ஒருத்தன் ஒரு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற ஒரு பாவத்தை அப்போ செய்துட்டு உடனே அவன் தௌபா செய்து வெளியே வரலை அப்படின்னா அவன் ரொம்ப காலம் அந்த தப்பை பண்ண ஆரம்பிச்சுவான். ரொம்ப காலம் பண்ண ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்தில் நியாயப்படுத்த ஆரம்பிப்பான். இதெல்லாம் சின்ன விஷயங்கன்னு பேச ஆரம்பிப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும்.